Daily. Taste the Daily. ஜானு, உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். இத பாரு கௌதம், நீ என்கிட்ட எது வேணாலும் பேசு. ஆனா அந்த அஞ்சலிய பத்தி ஏதாவது பேச போறேன்னா சொல்லிடு, நான் இப்பவே கிளம்பி போயிடுறேன். இல்ல இல்ல இல்ல, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஒரு நல்ல விஷயம் தான். ஆனா இப்ப இருக்கிற சூழ்நிலையில அதை நீ எப்படி எடுத்துப்பியோன்னு தான் சங்கடமா இருக்கு. எதை பத்தி சொல்ல வர? அன்னைக்கு இலக்கியாவோட பர்த்டே பார்ட்டிய ஆசையா ரெடி பண்ண. ஆனா அது ஏன் நின்னு போச்சுன்னு உனக்கே தெரியும். அது இலக்கியா மனசுல எவ்வளவு ஏமாற்றத்தையும் ஏக்கத்தையும் ஏற்படுத்தி இருக்குன்னு அவ முகத்தை பார்த்தாலே தெரியுது. இப்ப எதுக்கு சுத்தி வளைக்கிற கௌதம்? ஸ்ட்ரைட்டா விஷயத்தை சொல்லு. ஜானு, நின்னு போன இலக்கியா பர்த்டே பார்ட்டிய இன்னைக்கு கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். என்னப்பா இது? அவளோட பிறந்த நாள் முடிஞ்சு ஒரு வாரம் ஆயிடுச்சுல்ல, இப்ப எப்படி? அது பரவாயில்ல ஜானு, நல்ல விஷயத்தை எப்ப செஞ்சா என்ன? இலக்கியாவை சந்தோஷப்படுத்தணும், அதான் என் ஆசை. ஓஹோ, அதுக்காக அன்னைக்கு மாதிரியே மகாராணிக்கு பார்ட்டி ஏற்பாடு பண்ண போறியா? நான் உங்ககிட்ட ஏதாவது கேட்டனா? கொஞ்சம் பேசாம இருக்கீங்களா? ஜானு, வீட்ல சிம்பிளா ஒரு கேக் கட் பண்ணி கொண்டாடலாம்னு நினைக்கிறேன். இலக்கியாவுக்கு பிடிச்ச ஸ்பெஷல் ஐட்டம் ஏதாவது உன் கையால சமைச்சு தர முடியுமா? என்ன ஜானு யோசிக்கிற? இன்னும் இலக்கியா மேல கோவமா தான் இருக்கியா? சச்சா, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இலக்கியாக்கு கோபி மஞ்சூரியனும் மஷ்ரூம் பிரியாணியும் ரொம்ப பிடிக்கும். நான் அதை அவளுக்காக சமைச்சிடுறேன். தேங்க்ஸ் ஜானு. அப்ப ரெடி பண்ணு, நான் போய் கேக் ஆர்டர் பண்ணிட்டு வந்துடுறேன். சரி சரி. அப்புறம் இந்த பர்த்டே செலிப்ரேஷன் விஷயம் இலக்கியாக்கு தெரியாது. அவகிட்ட நான் இன்னும் சொல்லவே இல்லை. நான் வந்து சொல்லிக்கிறேன். வரேன், கிளம்புறேன். சரிப்பா. என்ன? ஒண்ணும் இல்ல. என்ன ஒண்ணும் இல்ல? நான் அப்படி போனதுக்கு அப்புறம் இலக்கியாவை பத்தி ஏதாவது தப்பு தப்பா சொல்லி ஜானுவை சமைக்க விடாம பண்ண போறீங்களா? வேண்டாம், உங்க சில்மிஷ வேலைய மூட்டை கட்டி வச்சுக்கோங்க, நல்லது இல்ல. கௌதம் இரு. சொல்லு ஜானு. நான் ஒன்னு சொன்னா அதை கேப்பியா? என்ன ஜானு? அது இலக்கியாக்காக ஒரு புது கார் வாங்கினல்ல, ஆமா, அதை வித்துருப்பா. என்ன சொல்ற ஜானு? ஏன் ஜானு, அது புது கார் ஆச்சே. அது என்ன கௌதம், என்னாச்சு? உனக்கு பிரசன்ட் பண்ண காரை ஜானு வித்துற சொல்றாங்க. அது ஒண்ணும் இல்ல இலக்கியா, அந்த கார் வாங்கின நேரமே சரியில்லை. ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, நம்ம மன நிம்மதியே போயிடுச்சு. அந்த அஞ்சலியால நம்ம வீட்ல எவ்வளோ பிரச்சனை, என்னென்னமோ நடந்து போச்சு. அந்த கார் நம்ம வீட்டு வாசல்ல நிக்கிறது என் மனசு அப்படியே படபடன்னு அடிக்குது. அதனால வேற என்ன பிரச்சனை வந்துருமோன்னு பயமா இருக்கு. அதாம்மா அந்த காரை வித்துருன்னு கௌதம் கிட்ட சொன்னேன். என்னப்பா, நான் சொன்னது சரிதானே? இல்ல ஜானு, அது வந்து இங்க பாரு கௌதம், நீ தலையிடாதேன்னு சொன்னாலும் என்னால இந்த குடும்ப விஷயத்துல தலையிடாம இருக்க முடியாது. அண்ணி கரெக்டா தானே சொல்றாங்க. காரால உன் பொண்டாட்டிக்கு மட்டும் ஆபத்து வந்தா பரவாயில்ல, இந்த குடும்பத்துக்கே ஆபத்து வந்துருச்சுன்னா என்ன பண்றது? அந்த காரை நான் வாங்கவே வேண்டான்னு சொன்னேன். ஆனா நீதான் உன் அருமை பொண்டாட்டிக்கு வாங்கி கொடுத்தே ஆகணும்னு அடம் பிடிச்ச. அதனால இப்ப எவ்வளவு சிக்கல் பாத்தியா? கௌதம், அதெல்லாம் ஒண்ணு இல்லப்பா. இது பாரு, இனிமே நம்ம வீட்ல என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் அது அந்த காரோட ராசியால தான் எனக்கு தோணும். அதனால தான்ப்பா சொல்றேன், அதை வித்துரு. அண்ணி, கார் எல்லாம் நல்ல கார் தான். எனக்கு என்னவோ இலக்கியோட ராசி தான் சரியில்லைன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு காரோட சேர்த்து இவளையும் அனுப்பி விட்டுட்டா நம்ம வீட்டை பிடிச்ச அத்தனை பிரச்சனையும் ஒழிஞ்சிரும். வேண்டாம், இதுக்கு மேல இலக்கியாவை தப்பா பேசுனீங்க, அதுக்கப்புறம் உங்க மனசு வருத்தப்படுற மாதிரி நான் ஏதாவது சொல்லுவேன். கௌதம் வேண்டாம் கௌதம், அவங்கள விடுங்க. சாக்கு கிடைச்சா என்ன ரணப்படுத்தி அதுல ஆனந்தப்படணுங்கிறது அவங்க பாலிசி. ஏய், நாம பிராக்டிக்கலா யோசிப்போம். அத்தை நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தான் சொல்லுவாங்க. அவங்க சொல்ற மாதிரி காரை வித்துடுங்க கௌதம்.
இலக்கியா, அது உனக்கு ஆசையா வாங்கி கொடுத்த காரு, அதை எப்படி? பரவாயில்ல கௌதம், எனக்கு அந்த காரை விட நம்ம குடும்பத்தோட சந்தோஷமும் நிம்மதியும் தான் முக்கியம். ஓகே, உன் மனசுக்கு அந்த ஆக்சிடென்ட் தப்பா பட்டுச்சு, நான் அந்த காரை வித்துறேன். சரிப்பா. காரை செல் பண்ண இப்பவே ஆன்லைன்ல ஆட் கொடுத்துறேன். ஆ ஆட் கொடுத்துட்டேன். சந்தோஷமா? ம் ஆ, சரி, நான் போய் வாங்கிட்டு வந்துடுறேன். நான் சரி. சொன்னதெல்லாம் ரெடி பண்ணிடுறேன். பை இலக்கியா. என்னத்த அவர் ஏதோ வாங்கிட்டு வரேங்கிறாரு, உங்களை ஏதோ ரெடி பண்ண சொல்றாரு. என்ன விஷயம்? உனக்கு ஒரு சர்ப்ரைஸ் வச்சிருக்கான். வா 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 Surprise-ஆ? வா வா. மறுபடியும் மாமியாரும் மருமகளும் ஒண்ணு கூட்டிடுவாங்க போல இருக்கே, விடக்கூடாது. சொல்லு பைரவி, எப்படி இருக்க? நல்லா இருக்கேன். அஞ்சலி விஷயமா நான் உங்ககிட்ட கொஞ்சம் பேசணும். என்னது, அஞ்சலி விஷயமாவா? அவ பேரையே சொல்லாத, நான் அவ மேல செம கோவத்துல இருக்கேன். அந்த அஞ்சலி என்கிட்ட கெஞ்சி கூத்தாடி உதவிக்கு ஆளுங்களை கேட்டு வாங்கிட்டு கடைசியில கௌதம் இலக்கியாவை காப்பாத்தி என் முதுகுல குத்திட்டா. அவ நம்பிக்கை துரோகி. ச்சே, இனிமே அவளுக்கும் எனக்கும் எந்த உறவும் இல்ல. SSK, அஞ்சலி உங்களுக்கு துரோகம் பண்ணல. இந்த வீட்டுக்குள்ள வரதுக்காக அவ வேற ஒரு பிளான் போட்டா. ஆனா இப்ப அந்த பிளானும் ஒர்க் அவுட் ஆகாம போயிடுச்சு. ஏன், என்னாச்சு? ஆக்சுவலி என்ன நடந்துச்சுன்னா, இன்னும் ஒரு அடி கால் எடுத்து முன்னாடி வச்ச காலே இல்லாம பண்ணிடுவேன். இந்த பாரு, நீ சண்டை போட்டாலும் சரி, என்ன பண்ணாலும் சரி, அஞ்சலி இந்த வீட்ல தான் இருப்பா. இலக்கியா, அவளை கூட்டிட்டு வா. வா அஞ்சலி, நீ வா. அண்ணா, டேய், போடா அந்த பக்கம். அந்த பேக் கேக்குறேன்ல. என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் வேண்டாம். நான் ஏன் வீட்டுக்கே போறேன். என்னடி சொல்ற? நீங்க நல்லாவே இருக்க மாட்டீங்க. என்ன உள்ள விடலனாலும் இதுதான் என் வீடு. என்னைக்கு இல்லைனாலும் என்னைக்காவது ஒரு நாள் கார்த்திக் என்ன புரிஞ்சு பாருமா. அன்னைக்கு அத்தை என்ன ஆர்த்தி எடுத்து உள்ள கூப்பிடுவாங்கம்மா. அந்த நம்பிக்கை எனக்கு இருக்கு. சபாஷ் சபாஷ், அஞ்சலிக்கு நல்லா வேணும். என்ன நம்ப வச்சு கழுத்தறத்தால அவளுக்கு சரியான தண்டனை தான் கிடைச்சிருக்கு. என்ன SSK, அஞ்சலிய புரிஞ்சுக்காம இப்படி சந்தோஷப்படுறீங்க? கௌதம் இலக்கியாவை கேஸ்ல இருந்து காப்பாத்தி அது மூலமா அஞ்சலி மறுபடியும் இந்த வீட்டுக்கு மருமகளாகி நமக்கு ஹெல்ப் பண்ணதான் நினைச்சா. அதுக்காக தான் போலீஸ்ல கூட இலக்கியாக்கு சாதகமா வாக்குமூலம் கொடுத்திருக்கா. ஆனா அது புரியாம அவளை போய் சந்தேகப்பட்டு சண்டை போட்டிருக்கீங்க. ச்சே, எல்லா பிளானும் சொதப்பிக்கிச்சு. அஞ்சலி நினைச்சது சக்சஸ் ஆயிருந்தா இந்நேரம் அவ வீட்டுக்குள்ள வந்திருப்பா. அவளை வச்சு நாம இலக்கியாவை ஈஸியா காலி பண்ணிருக்கலாம். அப்ப உண்மையாவே அஞ்சலி அப்படி ஒரு பிளான் போட்டிருந்தாளா? நான் கூட என்ன ஓவர்டேக் பண்ணி அவ இஷ்டத்துக்கு அவ செஞ்சுட்டுதான் நினைச்சு கோவப்பட்டுட்டேன். ச்சே. சரி, அஞ்சலி இப்ப எங்க இருக்கா? இங்க துரத்துனா எங்க போவா? போட்ட பிளான் தோத்து அவ அவங்க அம்மா வீட்டுல போய் உட்கார்ந்திருக்கா. ஆனா இங்க நம்ம எதிரி இலக்கியாவோட பர்த்டே செலிப்ரேஷனுக்கு மறுபடியும் ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அத நினைச்சாதான் எனக்கு அப்படியே பத்திக்கிட்டு வருது. மறுபடியும் அந்த இலக்கியாவுக்கு பர்த்டே செலிப்ரேஷனா? என்ன சொல்ற? அதை ஏன் கேக்குறீங்க? அவளோட பர்த்டே அன்னைக்கு தானே அஞ்சலி மேல கார் மோதி செலிப்ரேஷன் மொத்தமும் கெட்டுடுச்சு. அதனால அன்னைக்கு கொண்டாட மிஸ் பண்ணத இன்னைக்கு கொண்டாடியே தீரணும்னு கௌதம் அடம் பிடிக்கிறான். வீடு மறுபடியும் செம ஹாப்பி மூடுக்கு வந்துருச்சு. இலக்கியாக்கு பிடிச்சத அண்ணி சமைச்சிட்டு இருக்காங்க. கௌதம் குஷியா பொண்டாட்டிக்கு கேக் ஆர்டர் பண்ண போயிருக்கான். அத பார்க்க முடியாம தான் நான் டென்ஷன்ல ரூமுக்கு வந்து உங்களுக்கு கால் பண்ணேன். ஹலோ ஹலோ ஹலோ, எதுக்கு டென்ஷன்? உடனே அஞ்சலி கிட்ட பேசி போலீஸ்ல அவ கொடுத்த வாக்குமூலத்தை வாபஸ் வாங்கிட்டு இலக்கியா வேணும்னே தான் கார்ல வந்து அவளை இடிச்சு கொல்ல பார்த்தான்னு கேஸ கொடுத்து அவளை ஜெயில தள்ள வேண்டியதானே? அது அஞ்சலிக்கும் தெரியும். ஆனா அத அவ அப்படி செய்யாம வேற ஏதோ பிளான் பண்ணிருக்கா. என்ன பெரிய பிளான்? மறுபடியும் பர்த்டே ஃபங்க்ஷன், கார், கிஃப்ட்னு இலக்கியா சந்தோஷமா இருப்பா. நாம அதை பார்த்துட்டு இருக்கணுமா? நாம வேற ஏதாவது செஞ்சு ஆகணும் பைரவி. நானும் அப்படிதான் நினைக்கிறேன். ஆனா என்ன செய்யறதுன்னு தான் தெரியல. ஆனா இதுல ஒரே ஒரு சந்தோஷம், அந்த இலக்கியாவுக்கு கௌதம் கிஃப்டா கொடுத்த கார் இப்ப அவ கையை விட்டு போகுது. அது ஒண்ணுதான் மனசுக்கு ஆறுதலா இருக்கு. என்ன சொல்ற? ஆமா, காரை புதுசா வாங்கி பூஜை போட்டு எடுத்துட்டு வரும்போது ஆக்சிடென்ட் ஆனதுனால அந்த கார் ராசி இல்ல, அத வித்துருன்னு அண்ணி சொன்னாங்க.
கௌதமும் அதை சரின்னு ஏத்துக்கிட்டு இப்ப அந்த காரை விக்கிறதுக்கு ஆன்லைன்ல ஏதோ விளம்பரம் கொடுத்திருக்கான். அப்படியா? எஸ்எஸ்கே, என்ன திடீர்னு சைலண்ட் ஆயிட்டீங்க? ஒண்ணு இல்ல. பைரவி, நான் அப்புறம் பேசுறேன். வச்சுட்டுமா? SSK, என்னாச்சு திடீர்னு போனை கட் பண்றீங்க? இல்ல இல்ல, எல்லாம் காரணமா தான். நீ போன வை. என்னாச்சு? Taste Daily. Taste the Daily. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க அண்ட் ஷேர் பண்ணுங்க. மறக்காம சரிகமா டிவி ஷோஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.